இன்னைக்கு பவுண்டரிஸ பத்தி ஒரு கதை சொல்லப் போறேன். ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தோட எல்லையில ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு வரணும்னா 2டே வழிதான் இருக்கு. ஒண்ணு ஒத்தையடி பாதை. இன்னொன்னு ஊர சுத்தி தான் ஆத்த கடந்து தான் வரணும். ஒத்தையடி பாதையில யாருமே போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்க, அந்த வழியில பாம்பு ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். எப்பயும் யாரையாவது கடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஊருக்கு ஒரு சாது வராரு. அந்த சாது அங்க வந்துட்டு திரும்பி போகும்போது ஒத்தையடி பாதை வழியா போறாரு. ஊர் மக்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு, "ஐயா! ஐயா! அந்த வழியா போகாதீங்க. அந்த வழியில பாம்பு இருக்கு. அதனால சுத்திக்கிட்டு ஆத்த கடந்து போங்க." இவரு சிரிச்சுட்டு அந்த ஒத்தையடி பாதை வழியாவே நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பாம்பு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, லோன்லியா இருக்கும். ஏன்னா, அந்த ஒத்தையடி பாதையில யாருமே வரலங்கிறதுனால, அது ரொம்ப சிரமத்துல இருக்கும். சாதுவ பார்த்த உடனே அதுக்கு ஒரே சந்தோஷமாயிரும். அந்த சாது வராரு. சாது கிட்ட போயிட்டு, "ஐயா! ஐயா! ஏன் இந்த வழியா யாரும் வரமாட்டேங்கிறாங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு பாம்பு சொல்லுதாம். "நீ ஏன் இந்த வழியில வரவங்க எல்லாத்தையும் கடிக்கிற? நீ எதுக்காக ஹார்ம் பண்ற? நீ ஹார்ம் பண்ணாம இருந்தீன்னா, இந்த வழியா எல்லாரும் வருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த கோயிலுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அந்த சாது திரும்பியும் அந்த கோயிலுக்கு அந்த வழியா வராரு. அப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள் நடமாட்டம் இருக்கு. இவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. பாம்பு நம்ம சொன்னத கேட்டுட்டு கடிக்காம விட்டுருச்சு போல இருக்கு. அதனால எல்லாரும் இந்த பக்கம் வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போறாரு. அந்த பாம்ப தேடிக்கிட்டு போம்போது பார்த்தா, அந்த பாம்பு ரொம்ப எல்லாம் அடிபட்டு ரொம்ப சாக கிடக்கிற நிலைமையில இருக்கு. "ஏன்பா உனக்கு என்ன ஆயிடுச்சு?" அந்த பாம்பு சொல்லுது, "நீங்க சொன்னபடி தான் நான் கேட்டேன். யாரையுமே நான் கடிக்கல. ஆனா அவங்க என்னைய பார்க்கும்போதெல்லாம் கல் எடுத்து அடிக்கிறாங்க. குச்ச வச்சு என்னைய அடிச்சிடுறாங்க. அதனால நான் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டேன்." அப்படின்னு பாம்பு சொல்லும் பொழுது, "நான் உன்னை யாரையும் கடிக்காத அப்படின்னு தானே சொன்னேன். யார பார்த்தாலும் சீராதன்னு உன்ன சொல்லல இல்லையா? உனக்கு ஆபத்து வரும்பொழுது உன்ன புரொடெக்ட் பண்ணிக்கிறது உன்னுடைய மட்டும் இல்ல, இது உன்னுடைய கடமையும் தானே. இந்த பாம்பு அதுக்கான பவுண்டரிய போடாததுனால, யார் வேணாலும் அடிச்சு, யார் வேணாலும் அத துன்புறுத்துற நிலைமைக்கு அது நாம கூட சில சமயங்கள்ல நமக்கு பவுண்டரி போடாதனால, யார் வேணாலும் நம்மள என்ன வேணா சொல்லலாம். நம்மள எப்படி வேணாலும் நடத்தலாம் அப்படின்னு, நம்ம கூட பல விஷயத்துல நமக்கு பவுண்டரிஸ் இல்லாம நம்மள யார் வேணாலும் என்ன சொல்லலாம், யார் வேணாலும் எப்படியும் நடத்தலாம் அப்படிங்கிறதுனால நெறைய டைம் நம்ம ஹர்ட் ஆகுறோம். உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு அவமானம் நடந்துச்சுன்னா, கண்டிப்பா எழுந்து சீருங்க. டிராய் எ பவுண்டரி.